இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது என்றும், தமிழக முதல்வர் கருணாநிதியிடம் வெற்றியை பற்றி கேட்டபோது மத்திய மாநில அரசுகளின் சோதனைக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் சூளுரைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடந்த இடைத்தேர்தல் பற்றி தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், திருப்புமுனையை ஏற்படுத்தும் அறிகுறியாக தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்றும், லோக்சபா தேர்தலில் 10% பெற்ற வாக்குகளுக்கு பிறகு தற்போது 2.5 மடங்கு இடைத்தேர்தலில் வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கலர் டிவி வாங்கிய வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும், அவர் இந்த வழக்கிலிருந்து விடுபட்டு விட்டதாகவும், மற்றொரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், மேட்டூரிலிருந்து வீராணம் ஏரிக்கு தண்ணீர் நிரம்பிவிட்டதாகவும், இதனால் சென்னைக்கு வீராணத்திலிருந்து தண்ணீர் இன்று திறந்து விடப்பட்டதாகவும், இதற்கு முக்கிய காரணம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கொல்கத்தாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு பழைய தீயணைப்பு வாகனங்களுக்கு பதிலாக புதிதாக தீயணைப்பு வாகனங்களை 30 கோடி செலவில் வாங்க இருப்பதாகவும், அதன் மூலம் 71 புதிய வாகனங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக 18 புதிய தீயணைப்பு வாகனங்களை இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் உச்ச நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், கர்நாடக மாநிலத்தில் காவிரியில் உள்ள சிவசமுத்திர அணையில் மின் உற்பத்தி நிலையத்தை கர்நாடக அரசு தன்னிச்சையாக செயல்படுத்துவது குறித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஈழ தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்றும், அதற்கான நடவடிக்கைகளுக்கு அனைத்துக்கும் ஒன்றுபடுவோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும், திரு பழ நிர்மலா அவர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதாகவும், முன்பு யூதர்கள் கொல்லப்பட்ட போது உலகமெங்கும் உள்ள யூதர்கள் ஒன்று திரண்டு போராடி வென்றதை போல் தமிழ் ஈழ நாட்டை வென்றிடுவோம் என்று திரு வைகோ அவர்கள் சூழ்நிலைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு சென்னையில் இன்று ஒருவர் உயிர் இழந்ததாகவும், இந்தியா முழுவதும் இதுவரை 44 பேர் உயிர் இழந்துவிட்டதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பன்றிக்காய்ச்சல் குறித்து ஆராய்வதற்காக மாநில சுகாதாரத்துறை மந்திரிகள் மாநாடு டெல்லியில் நடந்ததாகவும், இதில் பேசிய மத்திய சுகாதார அமைச்சர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள், பன்றிக்காய்ச்சல் மாநில அரசுகள் மீது மத்திய மந்திரி குற்றம் சாட்டியிருப்பதாகவும், மாநில அரசுகள் திறம்பட செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியதாகவும், ஆனால் அங்கு கலந்து கொண்ட மாநில மந்திரிகள் இதை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருந்ததாகவே டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் மீண்டும் முன்னெடுக்கப்படுவதற்கும்
வெற்றி பெறுவதற்கும் அவர்கள் விரும்பும் அரசியல் தீர்வை உருவாக்குவதற்கும் முழுமையாக உதவுவோம் என்று இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் வெளியிட்ட ஈழ தமிழ் வாழ்வுரிமைக்கான உலக தமிழர் பிரகடனம் சென்னையில் நிறைவேற்றப்பட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த மாநில வேளாண்மை துறை மந்திரிகள் கூட்டத்தில் திரு சரத் பவார் அவர்களும் பிரணாப் முகர்ஜி அவர்களும் கலந்து கொண்டு பேசுகையில், நாட்டில் வறட்சி காரணமாக உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் மத்திய அரசு உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் என்று முடிவெடுத்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வி குறித்து சிம்லாவில் நடந்த மாநாட்டில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், யாரும் தோல்வி குறித்து ராஜினாமா செய்ய முன்வர என்றும், இவற்றை மறைப்பதற்காக ஜஸ்வந்த் சிங் எழுதிய புத்தகத்தை பெரிய பிரச்சனையாக்கி இவர்களுடைய மாநாட்டை முடித்துக் கொண்டு விட்டதாக சிம்லாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஹரியானா மாநில முதல்வரின் உத்தரவின் பேரில் ஹரியானா சட்டசபை கலைத்து கவர்னர் ஜெகநாத் பகாடியா உத்தரவிட்டுள்ளதாகவும், அக்டோபர் நடக்கும் தேர்தலை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சண்டிகரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமாவின் வீடான வெள்ளை மாளிகை முன்பு தமிழ் ஈழ நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கித் தர வேண்டும் என்று கூறி சுதந்திர போராட்ட தமிழ் வீரர்கள் அங்கு மாபெரும் போராட்டத்தை நடத்தியதை அமெரிக்காவில் அனைத்து ஊடகங்களும் முதல் பக்கத்திலும் தொலைக்காட்சிகளில் முக்கிய செய்தியாக வெளியிட்டதால் அமெரிக்கா முழுவதும் பரபரப்படைந்திருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ராணுவ அமைச்சர் திரு AK ஆண்டனி அவர்கள் மாலத்தீவு அதிபரை சந்தித்து பேசியதாகவும், இரு நாடுகளிடையே ராணுவ ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும், மாலத்தீவில் விமானப்படை தளத்தை அமைக்க இருப்பதாகவும் டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கோவாவில் பயிற்சியின் போது போர் விமானம் கடலில் விழுந்து விமானி பலியானதாகவும், இது கடற்படை தலைவர் திரு சுரேஷ் மேத்தா அவர்கள் முன்னிலையில் நடந்ததாக பனாஜியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நடந்த அதிபர் தேர்தலில் தேர்தல் முடிவுகள் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றும், ஆனால் இன்றைய தேர்தல் முடிவுகள் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டதாகவும், அதிபர் ஹமீத் கசாப் முன்னிலை வகிப்பதாகவும் காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 21 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சற்று புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இருந்த மேகமூட்டங்கள் தற்போது தமிழகத்தில் காணப்படவில்லை. ஒரு சில இடங்களிலே மேகமூட்டங்கள் அடர்த்தியாக காணப்படுகின்றன. மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் கம்மியாகவே இந்த படத்தின் மூலம் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.